எல்லாரும் ஈஸ்டர் நல்லா கொண்டாடிருப்பீங்க. இந்த அடிவேர் தொப்பை இருக்குல்லங்க, அது வந்து ஒரு அறியாமையினால உள்ள ஒரு நோய் தான் அது. அதை சாதாரணமாக எடுக்காதீங்க. யார் சிலவங்களுக்கு வந்து தலைமுடி கொட்டுற மாதிரி வயிற்றுல கொழுப்பு இருக்கிறது வந்து ஏதோ ஒரு நோய் வர்றதுக்கு ஒரு முன்கூட்டியாக இருக்கிறது. அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு அறியாமை தான். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைக்காக உணவு சாப்பிட்றோம். அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தைக்கு பால் குறையக்கூடாதுங்கிறதுக்காக பால் குடிக்கணும் அப்படிங்கிற சாப்பிட்றோம். அப்படின்னு பல கஷ்டங்களில் நம்ம உடம்பை நம்மளே கெடுத்துக்கிறோம். அவ்வளோதான். இது எப்படி ஒரு சிகரெட் குடிக்கிறவர்கள் வந்து அவங்களுக்கு தெரியாமல் ஒரு சின்ன வயசில் ஒரு பழக்கம் வந்து அப்படி பண்ணி வந்துடுறாங்க. மது ஒரு ஜாலிக்காக ஸ்டார்ட் பண்ணி சில சமயத்தில் அதிலே அடிமையறல். அது மாதிரி இந்த அடிவேர் தொப்பையும் அது ஒரு விதமான ஒரு நோய் தாங்க என்னோட சிந்தனையில். அது இதனால நிறைய பேருக்கு வந்து ஒன்று குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் உருவாகுது, இல்லை தான் நல்ல மருத்துவர் ஆகணும், இல்லை நல்ல ஒரு அரசியல்வாதி ஆகணும், இல்லை ஒரு நல்ல ஒரு அம்மாவாக இருக்கணும். இந்த மாதிரி உள்ள சில இதுலேருந்து மாறுபட்டு அப்படியே போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கொஞ்சம் பேருக்கு இடுப்பு வலி, மூட்டு வலி, சோர்வு, இரத்தப்போக்கு அதிகம், உடலுறவில் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் பேர். இந்த மாதிரி இந்த அடிவேர் தொப்பை வந்து ஒரு சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. ஸோ அதெல்லாம் மாற்றுறதுக்கு தான் தினம் காலையில் 8 மணிக்கு என்னோட வீடியோ பாருங்கள். என்னால் முடிஞ்ச சில டிப்ஸ் சொல்கிறேன். வெறும் டயட்டை மாத்திரம் கண்ட்ரோல் பண்ணுறது, இல்லை உடற்பயிற்சி மாத்திரம் செய்கிறது, அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டு சார் அப்படி இருக்கிறது விட வேண்டாங்க. முன்னாடி இருக்கிற காலகட்டத்தில் உங்கள் அம்மா காலகட்டத்திலையோ உங்கள் பாட்டி காலகட்டத்திலையோ அதெல்லாம் வந்து இயற்கையாக விடலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வெளியில் அக்கம் பக்கத்தில் போக வேண்டியவங்க, இன்னொரு 10-15 வருஷத்தில் பிள்ளைங்க வெளிநாட்டில் படிப்பாங்க, அவங்கள போய் பார்க்கணும், வெளிநாட்டில் வேலை செய்வாங்க, ஃப்ளைட்டில் போகணும். ஸோ ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும். நிறைய விஷயங்கள் உலகம் மாறிட்டு வருது. இந்தியா முன்ன மாதிரி கிடையாது, ஒரு ஏழ்மை நாடு கிடையாது. எல்லார்ட்டுமே வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே உள்ள பொருளாதாரம் இருக்குது. இன்னும் வாழ்க்கையில் இன்னும் வளர தான் போகிறோம். நம்ம இன்னும் பெரிய நாடாக போகிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட உடல் எப்படி இருக்கணும் நம்ம பாதுகாக்க வேண்டாமா? ஜப்பான் எடுத்துக்கோங்க. நம்ம ஊரில் 60-65 வயசுலேயே வந்து ஒரு முதியோர் அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை நிறைய பெண்களுக்கு இருக்குது. பட் அதே இது அங்கே வந்து 85-90-100 வயசு வரைக்கும் கூட நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. ஸோ அடிவேர் தொப்பு ஒரு நோய். இதை முழுசாக உங்களுக்கு வந்து படிப்படியாக 90 நாளும் கையோட உங்க கூட இருக்கணும்னு விருப்பப்படுறேன். நான் சொல்கிற சில கருத்துக்களை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக உங்களுக்கு அடிவேர் தொப்பை இருக்கா, ஒரு டேப் வாங்கி இந்த இடத்துல வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. கண்ணாடியில் ஒரு ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. மனசில் உங்களுக்கு அந்த அடிவேர் தொப்பை இல்லாமல் இருந்தால் எப்படி இருப்பீங்கன்னு ஒரு சிந்தனை பண்ணி பாருங்கள். இது ரெண்டையும் இன்றைக்கே பண்ணுங்கள். நாளையிலேருந்து அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஒரு டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, சிந்தனையில் அந்த அடிவேர் தொப்பை இல்லாமல் இருந்தால் எப்படி இருப்பீங்கன்னு கண்ணாடியை பார்த்து உங்கள் உடம்பை நீங்களே பார்த்து ரசிக்கணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அது தெரிஞ்சாதான் அடுத்து நம்ம இலக்கை வைக்க முடியும். இலக்கிலேருந்து படிப்படியாக போக முடியும். சும்மா அந்த ஃபீவருக்கு பேரசிட்டமால் 2 மாத்திரை சாப்பிட்டா போதும் அப்படிங்கிறது இது கிடையாதுங்க. இது ஸ்டெப் வைஸாக 90 நாள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் செய்கிற பெஸ்ட்டு கிஃப்ட் அதாங்க. காட்ஸ் கிஃப்ட்டுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் உடம்பு இறைவன் கொடுத்தது, அது இயற்கையாக செயல்படுது. சில கொஞ்சம் மாற்றத்தினால எல்லா நோய்களும் படிப்படியாக வர ஆரம்பிக்குது. இதை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அடிவேர் தொப்பை ஃபஸ்ட்டு இருக்கக்கூடாது. அடிவேர் தொப்பைனால அதுக்கு உள்ள விசரல் ஃபேட் இருக்குது, அதுக்கு உள்ள லிவர், ஃபேட்டி லிவர் இருக்குது. பரிசு அதெல்லாம் போதும், அதெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ், அதெல்லாம் வேண்டாம். நமக்கு இந்த அடிவேர் தொப்பை சுத்தமாக இல்லாமல் இருக்கிறது நல்லது. அது மெயினாக ஹார்மோன் பிரச்சனை தான். அதுக்கு இந்த வீடியோ இன்றைக்கி தான் டே 1. நாளை காலையில் 8 மணிக்கு அடுத்த வீடியோ பாருங்கள். இது யார் யாருக்கு பொருந்துங்கிறதும் தெளிவாக நாளை காலையில் சொல்கிறேன்.